ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கனமழையால் 700 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சுங்கரபாண்டியபுரத்தில் வடிகால் வசதி இல்லாததால் மழைநீர் வீடுகளை சுற்றி 3 நாட்களாக தேங்கியுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள சுகாதார சீர்கேடு காரணமாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விசைத்தறி கூடங்களுக்குள்ளும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் தறிகளை இயக்க முடியாமல் நெசவாளர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி ஒன்றியத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மின் மோட்டார் மூலம் தேங்கியுள்ள தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றனர். தென் மாவட்டங்களில் ஹெலிகாப்டர்கள் மூலம் 27 டன் உணவு அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவங்களோட அந்த பகுதியுடைய என்ன சூழ்நிலை இருக்கு, எல்லா மக்களுக்கு அனைத்து நிவாரண பொருள் பணிகள் அந்தந்த பகுதிக்கு சப்ளை பண்ணிருக்காங்களா, மக்களுக்கு ஏதாவது அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் மற்ற குடிநீர் போன்ற வசதிகள் எப்படி இருக்கு, அங்கே பால் சப்ளை மில்க் சப்ளை எப்படி இருக்கு, பவர் சப்ளையோட என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, அது அனைத்து சம்பந்தமாக இன்னைக்கு ஆய்வு கூட்டம் நடந்தது. எட்டயபுரம் சாலையில தூத்துக்குடி மாநகராட்சியில எட்டயபுரம் சாலையில உள்ள ஒரு முகாமத்தில் உள்ள பயனாளிகள் அதாவது அங்கே மீட்கப்பட்ட மக்களோட நேரடியாக 2 நபர்களோட மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வீடியோ கான்பரன்சிங் மூலமாக அவங்களோட பேசினாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பகுதியில தண்ணி வடிஞ்சிருச்சா, அந்த முகாமத்துல அனைத்து வசதிகள் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் விசாரிச்சு அவங்ககிட்ட நேரடியாக பேசினாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்கள் குறித்து கிராமங்கள் வாரியாக கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்கள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களால் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள சேதங்கள் குறித்த விவரங்களை கிராம நிர்வாக அலுவலரிடம் தெரிவிக்குமாறு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆதார் எண் மற்றும் உரிய விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் தேவையான ஆவணங்கள் இல்லாத பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலாளரிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசின் வெள்ள சேத கணக்கெடுப்பு பணிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். எழுத்தாளர் தேவி பாரதிக்கு இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் தேவி பாரதி எழுதிய நீர்வழி படுவும் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட 24 இந்திய மொழிகளில் சிறந்த இலக்கிய படைப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழில் தேவி பாரதிக்கு விருது கிடைத்திருக்கிறது. நாட்டு இன நாய்கள் மற்றும் முயலை வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை சந்தித்த அவர் கடிதம் ஒன்றை வழங்கினார். அந்த கடிதத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வசிக்கும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் வாழ்வாதாரம் நாட்டு இன நாய்களை வளர்ப்பதை சார்ந்தே உள்ளதாக தெரிவித்துள்ளார். முயல் மற்றும் நாட்டு இன நாய்கள் வனவிலங்குகள் பட்டியலில் உள்ளதால் தமிழக அரசும் வனத்துறையும் தொடர்ந்து தடை விதிப்பதாகவும் நாட்டு இன நாய்கள் வளர்ப்பவர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் முயல் மற்றும் நாட்டு இன நாய்கள் வனவிலங்குகள் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ராணுவம், காவல்துறை, பேரிடர் மீட்பு ஆகிய பணிகளில் நாட்டு இன நாய்களை அதிக அளவில் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் நாட்டு இன நாய்களை பாதுகாக்க தனி சட்டத்தையும் தேசிய அளவிலான நாட்டு இன நாய்கள் நல வாரியத்தையும் மத்திய அரசு விரைந்து அமைக்க வேண்டும் எனவும் பாரிவேந்தர் வலியுறுத்தினார். நாட்டு இன நாய்களுக்கு ஏற்படும் 9 வகையான வைரஸ் நோய்களுக்கான மருந்தை அனைத்து மாவட்ட கால்நடை மருத்துவமனைகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முயலையும் வேட்டை நாய்களையும் வனவிலங்கு பட்டியலில் சேர்த்துட்டாங்க. அது தவறாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவே நான் நினைக்கிறேன்.
ஆகவே இவரெல்லாம் அதை இந்த மாதிரி எங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாரம்பரியமாக நாம் கும்பிடுகிற அந்த சாமி, அதை பயன்படுத்துகிற அந்த விலங்குகள்லாம் நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்த முடியாமல் இருக்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் தொலைபேசி நிறுவனங்கள் மொத்தமாக 48 லட்சம் புதிய இணைப்புகளை வழங்கியுள்ளன. தொலைத்தொடர்பு முறைப்படுத்தும் ஆணையமான ட்ராய் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் இது கூறப்பட்டுள்ளது. ஜியோ 34,70,000 மற்றும் ஏர்டெல் 13,20,000 புதிய வாடிக்கையாளர்களை பெற்றன. செப்டம்பரில் வோடபோன் ஐடியா நிறுவனம் 7.5 லட்சம் இணைப்புகளை இழந்து மொத்த வாடிக்கையாளர் எண்ணிக்கை 22,75,00,000 குறைந்துள்ளது. மாறாக ஜியோ வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 44,92,00,000 ஏர்டெல் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 37,77,00,000 அதிகரித்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரை உருவக்கேலி செய்யும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சில எம்பிக்கள் நடந்து கொண்டதாக குடியரசுத் தலைவரும் பிரதமரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜக்தீப் தன்கர் முன்னோக்கி குனிந்து நடப்பது போல் நடந்து காட்டி அவருக்கு முதுகெலும்பு உள்ளதா என திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் கல்யாண் பானர்ஜி பேசியிருந்தார். இதை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தனது செல்போனில் பதிவு செய்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் குடியரசு துணைத் தலைவருக்கு நேர்ந்த இந்த அவமதிப்பு தனக்கு திகைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கரை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அதில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலரின் செயல் தனக்கு பெரும் மனவேதனையை ஏற்படுத்தியதாக பிரதமர் மோடி கூறியதாக குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய ஜக்தீப் தன்கர் தான் விவசாயி மற்றும் ஜாட் சமூகத்தவர் என்பதால் குறிவைக்கப்படுவதாக அதிருப்தி தெரிவித்தார். ஜக்தீப் தன்கர் மீதான கேலி குறித்து அகில இந்திய ஜாட் சமூகத்தவர் சங்கமும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவுகள் வரும் தேர்தலில் தெரியும் என அச்சங்கம் தனது எக்ஸ் சமூக தள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு சர்ச்சையிலும் சாதியை தொடர்புபடுத்தி பேசுவது சரியல்ல என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி உருவக்கேலி செய்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தான் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலேயே இதுபோன்று அவமதிக்கப்படுவதாக ஜக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பாஜகவின் மற்ற தலைவர்களும் இதே போன்ற கருத்தையே எதிரொலித்திருக்கின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் கார்கே அவை உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தருவதே குடியரசு துணைத் தலைவரின் வேலை என்றும், ஆனால் அவரே இவ்வாறு கூறியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் தான் பேச பல முறை அனுமதிக்கப்படவில்லை என்றும், அதற்காக ஒரு பட்டியலினத்தவரை பேசவிடாமல் தடுக்கப்படுகிறார் என கூறிவிட முடியுமா என்றும் கார்கே வினவியுள்ளார். இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவர் கேலி செய்யப்பட்டதற்கு மாநிலங்களவையில் பாஜகவினர் கண்டனம் தெரிவித்தனர். கேள்வி நேரம் முழுவதும் பாஜகவினர் எழுந்து நின்றனர். குடியரசு துணைத் தலைவருக்கு மரியாதை செய்யும் வகையில் இவ்வாறு செய்வதாக அவர்கள் தெரிவித்தனர். இதற்கு மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் நன்றி தெரிவித்தார். குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டன் பதவிக்கு ஹர்திக் பாண்டியா போன்ற ஆல்ரவுண்டரை கண்டறிவது கடினமானது என அந்த அணி பயிற்சியாளர் ஆஷிஷ் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். குஜராத் டைட்டன்ஸ் அணி கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்கியுள்ளது. இதையடுத்து தொடக்க வீரர் சுப்மன் கில் குஜராத் அணி கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய குஜராத் அணி பயிற்சியாளர் நெஹ்ரா பாண்டியா போன்ற திறமையும் அனுபவமும் வாய்ந்த வீரரை கண்டறிவது கடினம் என தெரிவித்தார். எனினும் தற்போது கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள சுப்மன் கில் கடந்த சில ஆண்டுகளாக தன்னை மேம்படுத்திக் கொண்டு வருவதாகவும் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் கில் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை அணி நிர்வாகம் வழங்கியுள்ளதாகவும் பயிற்சியாளர் நெஹ்ரா கூறினார்.